டீ கடை தானே என்ன வந்துட போகுது அப்படின்னு நம்மளோட ரிலேட்டிவ்லாம் வந்து ரொம்ப பேக் சைடு பேக் டேப்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு முன்னாடி வந்து பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ரேஞ்ச் வந்து நான் வாங்கின சேலரியை விட ஒரு 3 மடங்கு அதிகமாகவே இருக்குது. ப்ரெஷர் வாங்கிட்டு அந்த சேலரியை வாங்கும்போது இருக்கிற திருப்தியை விட நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கும் போது இருக்கிற திருப்தி வந்து ஒரு என்லார்ஜாக எனக்கு தெரிஞ்சுது. ஜாபில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச திருப்தியை விட இப்போ நான் ஒரு 10 பேர்த்துக்கு நான் வந்து சம்பளம் தர்றேங்கிறப்ப கிடைக்கிற ஒரு திருப்தி வந்து அது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. தேநீர் விருந்தின் உரிமையாளர் சரவணன். என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா தரகம்பட்டி, கரூர் மாவட்டத்தில் இருக்குது. அது ஒரு கிராமம் தான், இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே. படித்து முடித்ததுக்கப்புறம் யூஜி பிபிஏ பண்ணேன், அப்புறம் எம்பிஏ பண்ணேன். ஸோ எம்பிஏ படிக்கும்போது எப்படியும் நமக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் படித்தது. இப்போ பசங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அப்படி தான், எம்பிஏ முடித்தா ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படி எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போதே சென்னையில் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. ஜாப் வந்து ஒரு 8000 ஆரம்பித்தது. 2014 சென்னையில் ஜாபில் ஜாயின் பண்ணுறேன். 2021 and 22 வரைக்கும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணினேன். ஒர்க் பண்ணுறப்ப இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு லோவாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒர்க் பண்ண ஃபீல்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் ஓரியன்ட் ப்ளஸ் ப்ரெஷர் ஓரியன்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எங்கே போனாலும் ப்ரெஷர் இருக்கும். பட் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சிச்சுவேஷன் இருந்தாலும் கூட லைஃப்பில் ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே நமக்கு வந்து ஒர்க் செட் ஆகாது, நமக்கு வந்து பிஸ்னஸ் தான் செட் ஆகும், எதுவாக இருந்தாலும் நம்ம ஓனாக பண்ணணும். ஸோ நம்மள்ட்ட ப்ரெஷர் வாங்கிட்டு அந்த சேலரியை வாங்கும்போது இருக்கிற திருப்தியை விட நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் சம்பாதிக்கும் போது இருக்கிற திருப்தி வந்து ஒரு என்லார்ஜாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ தான் ஐடியா பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. 2021 சென்னையிலேருந்து வந்து கரூர் மாவட்டத்தில், கரூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற காந்தி கிராமத்தில் அம்மாவோட உதவியோட ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறேன். நம்ம கடை பேர் வந்து தேநீர் விருந்து. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு, ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துச்சு, சிஸ்டர் சப்போர்ட் இருந்துச்சு. அதை தாண்டி அம்மாவோட சப்போர்ட் நிறையவே இருந்துச்சு. நானும் அம்மாவும் மட்டும்தான் கடையை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து. ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டாகவும் குவாலிட்டி ஓரியன்டாகவும் நான் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை. ஸோ எனக்கு கஸ்டமர் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் போது 1 இயராக நானும் அம்மாவும் மட்டுமே ரன் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு கஸ்டமரோட சப்போர்ட் கிடைக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா வந்து லேபர் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் ஓரியன்டாக, வீட்டில் எப்படி லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அது ஓரியன்டாக நம்ம கடைக்கு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு லேடிஸ் எடுக்க ஆரம்பித்து இப்போ வந்து என்னோட காந்தி கிராமம் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் அம்மா. ஸோ மொத்தமாக 6 பேர் சேர்ந்து இந்த கடையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு கஸ்டமரோட ஒரு சப்போர்ட் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதை தாண்டி ஒரு 3.5 இயர்ஸ் கழித்து நான் இப்போ வந்து கரூரில் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். 4 மாதம் ஆகுது. அதோட கடையோட பேரும் தேநீர் விருந்து தான். அங்கே இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டீ வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம லோக்கல் ஸ்நாக்ஸ் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்களோ அதுக்குண்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன். டீ 10 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன். வெரைட்டி டீன்னு வரும்போது ஒரு 15 ருபீஸ் 15 ரூபா ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன்.